Taste the Daily. அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக கொலை செய்தது உங்கள் அரசு, சாரி என்பதுதான் உங்கள் பதிலா என ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் முனைவர் கோ ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் கண்ணதாசன். கொலை செய்தது உங்கள் அரசு, சாரி என்பதுதான் உங்கள் பதிலா என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதல்வர் மு.க. ஸ்டாலினுடைய தொலைபேசி உரையாடல் அலட்சியத்துடைய உச்சம் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் முதல்வர் மு.க. ஸ்டாலினுடைய தொலைபேசி உரையாடல் அலட்சியத்தினுடைய உச்சம் என்று தெரிவித்திருக்கிறார். கொலை செய்தது உங்கள் அரசு, சாரி என்பதுதான் உங்கள் பதிலா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர், அஜித்குமார் இருந்திருந்தால்தான் அந்த குடும்பம் தைரியமாக இருந்தது, அவர்கள் தைரியத்தை கொலை செய்துவிட்டு தைரியமாக இருங்கள் என்று சொல்லுவதற்கு என்ன தைரியம் இருக்க வேண்டும் இந்த பொம்மை முதலமைச்சருக்கு என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். முதல்வரின் பேச்சில் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லை என்று தெரிவித்திருக்கக்கூடிய அவர், என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுக்க சொல்றேன் என்று சொல்லுகிறீர்களே, போன அப்பாவி அஜித்குமாருடைய உயிரை திரும்ப கொடுக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். வேற என்ன செய்துவிடப் போகிறீர்கள்? கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களின் போது உறவினர்களை அஞ்சலி கூட செலுத்த விடாமல் காசை கொடுத்து அவருடைய குரலை ஒடுக்கலாம் என்று முயன்றீர்களே, அதை போன்ற முயற்சிதானே இதுவும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அஜித்குமார் இறந்து 4 நாட்கள் கழித்து எதிர்கட்சியான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அதன் அடிப்படையில் நீதிமன்றம் விசாரித்து கடுமையான விமர்சனங்களை வைத்த பிறகு எஃப்ஐஆர் கைது எல்லாம் நடக்கிறது. உங்கள் ஆசை வார்த்தைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இதுவரை ஏமாந்தது போதாதா, அஜித்குமார் குடும்பமும் ஏமாற வேண்டுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். நடக்க கூடாதது நடந்துடுச்சு என்று சொல்ல நான் கூசவில்லையா உங்களுக்கு? இது என்ன முதல் முறையா உங்கள் ஆட்சியில் நடந்திருக்கிறது? இதுவரை 25 முறை இது போன்ற லாக்அப் மரணங்கள் நடந்துள்ளது என்று தெரிவித்திருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த அரசு எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கும் என்பதற்கு இந்த அலட்சிய போட்டோ ஷூட் போன் காலே சாட்சி என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். அஜித்குமாருடைய மரணத்தில் திமுக அரசு எந்த அளவில் கையாளாகாத தனங்களை கையாண்டிருக்கிறது என்று தோலுரித்து காட்டும் விதமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கொடுத்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் குறிப்பிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கண்ணதாசன், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். Taste the Daily.